உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சொந்தங்களே, என் பெயர் ஹரிணி. நான் கடந்த 3 ஆண்டுகளாக யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கேன். இந்த நல்ல நாளில் அதிகாலை வேளையில் என்னை பற்றியும் ஒரு அரசு அதிகாரியா கண்டிப்பா ஒரு நாள் ஆகும் அப்படின்னு மனசுல உறுதுணை கொண்ட ஒவ்வொருவர் மனதிலும் தூண்டுதலை தர விதமா என் பேச தொடங்குறேன். நமக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். பெருசானா நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு. நம்ம கனவுக்கான விஷயத்தை பத்தி எந்த ஒரு முழு புலமையுமே இல்லாம அவ்வளவு கனவு காண்போம். அதுவே நம்ம ஸ்கூல் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது நம்ம மேல நமக்கே ஒரு சந்தேகமும் குழப்பமும் வரும். நிகழ்காலத்துல இருக்க நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயத்தையோ பிரச்சனையும் பத்தி யோசிச்சு நம்ம கனவை விட்டு பல மைல் தூரம் போயிருப்போம். ஆனா அந்த பிரச்சனைய ஓரமா வச்சுட்டு நம்ம கனவுக்காக ஓடணும்னா கண்டிப்பா இந்த வையகமே நம்ம கனவு கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்ம மதுரையை சேர்ந்த பூர்ண சுந்தரி ஐஏஎஸ் மேடம். அவங்க பிறப்பிலேயே பார்வை குறைபாடு உள்ளவங்க. அவங்க தன்னோட பிரச்சனையை பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு பேருக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்க மாட்டாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாதிக்க துடிக்கிற நெஞ்சத்துக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லை. சோ இந்த டைம்ல நான் என்னோட ப்ரிப்பரேஷனை பத்தியும் நான் கடந்து வந்த பாதையை பத்தியும் பேச விரும்புறேன். நான் என்னோட கிராஜுவேஷனை 2022ல முடிச்சேன். அது முடிச்ச நெக்ஸ்ட் நாள் என்ன எங்க அப்பா கேபிஆர் ஐஏஎஸ் அகாடமிக்கு கூப்பிட்டு போனாரு. எனக்கு ஐஏஎஸ்னா என்னன்னு தெரியாது, யூபிஎஸ்சினா என்னன்னு தெரியாது, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நான் அங்க போய் ஜாயின் பண்ணேன். 6 மாசம் ஆச்சு எனக்கு யூபிஎஸ்சி சிலபஸை ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அங்க இருந்து நான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பணம் கட்டி நிறைய வேஸ்ட் பண்ணேன். ஆனா அது எதுவுமே எனக்கு யூஸ் ஆகல. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் புரிஞ்ச இந்த யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கு நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷனும் ஏறி இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையானது செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். உங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதுதான் உங்க மனசுலயும் அறிவையும் நிலைச்சு இருக்கும். சோ இப்படிதான் போச்சு என்னோட ஃபர்ஸ்ட் 6 மாசம். அங்க இருந்து என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணனா எனக்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. எனக்கு பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப காஸ்டா இருந்துச்சு. எனக்கே என் மேல நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வந்துச்சு. ஃபேமிலி ப்ரெஷர், சொசைட்டல் ப்ரெஷர்னு நிறைய நான் ஃபேஸ் பண்ணேன். அதுவும் நீங்க ஒரு பொண்ணா இருந்து ஐஏஎஸ் படிக்கிறீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் கேட்கிற முதல் கேள்வி, வயசாயிட்டு இருக்கு, எப்ப கல்யாணம் பண்ண போற, இதுல ஏன் டைம் வேஸ்ட் பண்றேன். ஆனா அதுக்கெல்லாம் உங்க காது கொடுக்காம நீங்க உங்க கனவை நோக்கி ஓடினீங்கன்னா கண்டிப்பா உங்களால சாதிக்க முடியும். நம்ம யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள மோட்டிவேட் பண்ண 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனா டிமோட்டிவேட் பண்ண 100 பேர் இருப்பாங்க. என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் கடந்து வந்த பாதை யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸா இருக்க எல்லாரும் கடந்து வந்த பாதை தான். ஒரு டெஸ்ட் சீரிஸ் வாங்கணும் இல்ல புக்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் 1000 கணக்கில் பணம் செலவாகும். ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் சீரிஸ் வாங்கவும் புக்ஸ் வாங்கவும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு சூழ்நிலையில ரொம்ப மனவேதனை இருக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, இங்க பாரு, நம்ம சேனையர் முரசுல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு உதவி பண்றாங்க, நம்மளும் கான்டாக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. நான் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணேன். அந்த நாள்ல தான் நான் என் கண்ணுக்கே தெரியாத கடவுள்கிட்ட பேசினேன். அவர்தான் நம்ம குடும்பத்தை சேர்ந்த சென்னையில் உள்ள தமிழ் எழுத்தாளர் தெய்வ திரு ஐயா மாரிமுத்து மாரியப்பன் அவர்கள். அவர்கிட்ட நான் என்னோட ப்ரிப்பரேஷனை பத்தி சொன்னேன், நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் வாங்கல. என்னோட போன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும், நான் யாருன்னு கூட தெரியாது. அவர் எனக்கு உதவி பண்றமானா அப்படின்னு சொன்னாரு. அவர் என்கிட்ட சொன்ன முதல் கேள்வி, நான் கேட்டேன், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை நம்பி நீங்க எப்படி பணம் கொடுக்க நம்புறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நீ படிக்கிற பொண்ணுமா, உங்ககிட்ட உண்மை இருக்கு, உங்க வார்த்தையில பொய் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அந்த நாள்ல அவரு எனக்கு 30,000 ரூபாய் அவரோட பிஏ கிட்ட சொல்லி உடனடியா எனக்கு அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்தாரு. அவரே மறுபடியும் எனக்கு கால் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறையாவது கூப்பிட்டுருவாரு. கூப்பிட்டு எப்படிமா போயிட்டு இருக்கு, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஏதாவது கஷ்டமா இருந்தா, எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்பாரு. என்னோட எக்ஸாமுக்காக அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் நான் எடுத்து வச்சிருக்கேமா, நீ ஒரு எக்ஸாமா முடிச்சுட்டு வா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு கூட சொன்னாரு. எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி வரை எனக்கு போன் பண்ணி என்னோட எக்ஸாமை பத்தி கேட்டுட்டு இருந்த அவரு நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப பிஸியா இருந்ததால கால் பண்ண முடியல திரும்பி. அவரும் எனக்கு கால் பண்ணல. சோ அது அப்படியேதான் என்னோட நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த மே 2024 தான்
நான் என்னோட யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் வாட்டி என்னோட அட்டம் கொடுத்தேன். அந்த அட்டம் என்னால கிளியர் பண்ண முடியல. வெறும் 3 மார்க்ல எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. அது என்ன ரொம்பவே காயப்படுத்திச்சு. ஏன்னா நான் என்னோட 2 ஆண்டுகள்ல கடுமையா யூபிஎஸ்சிக்காக கொடுத்துருக்கேன். பட் அந்த இடத்துல நான் அதை விடல. என்னோட எக்ஸாம் நான் 2 வாரமா எக்ஸாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப மௌனமா இருந்தேன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்போ சாருக்கு கால் பண்ணி நம்ம எக்ஸாம் அனுபவத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொன்னப்போ மேடம் தான் அட்டென்ட் பண்ணாங்க. அதாவது சாரோட மனைவி தான் அட்டென்ட் பண்ணாங்க. நான் சாரை பத்தி கேட்டப்போ சார் இறந்துட்டாருமா, இறந்து 1 மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க, ஹார்ட் அட்டாக்ல. என்னால தாங்கிக்கவே முடியல. நான் அவரோட பிஏ நம்பர் என்கிட்ட இருந்ததுனால அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவரும் அதே தான் சொன்னார், ஆமாம்மா இறந்துட்டாரு. உங்களை மாதிரி அவர் படிக்கிற பொண்ணுங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாரும் ஒருத்தரே எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு. அந்த மாமனிதருக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்லியே ஆகணும். அப்ப யோசிச்சேன், நம்ம அவருக்கு நன்றி செலுத்தியே ஆகணும். அவருக்கு நான் மரியாதை செலுத்தணும்னா நான் பண்ண வேண்டியது நான் ஐஏஎஸ் ஆகிறதுதான். இப்போ என் குடும்ப சூழ்நிலை என்னை என் கனவுக்காக முழு நேரம் செலுத்த விடல. அதனால இப்போ நான் ஐடி துறையில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கான இடம் ஐஏஎஸ் தான். அது என்னாலும் எங்க போனாலும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். யாரு என்ன சொன்னாலும் அது கண்டுக்க போறதோடு எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னோட யூபிஎஸ்சிக்கான வேகம் தேவைப்பட்டு அதுக்காக நான் வேலைக்கு போறேன். என் குடும்பத்தையும் சேர்த்து என் கனவையும் சேர்த்து இப்ப நான் சுமந்துட்டு போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் ஐஏஎஸ் ஆகி என் குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் பெருமைப்படுத்துவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இப்போ யூபிஎஸ்சி பத்தி ஜெனரலா எல்லாருக்கும் இருக்க அசம்ஷன் என்ன, ஆனா உண்மையான ரியாலிட்டி என்ன அப்படின்றத பத்தி பேச போறேன். நம்ம எல்லாருக்கும் தோணும் ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும்னா பல லட்சங்கள்ல செலவு பண்ணுவோம் அப்படின்னு. பட் பிராக்டிக்கலா பார்த்தா அது உண்மையே இல்லை. நம்ம படிக்கணும்னு நினைச்சா அதுக்கு உதவி செய்ய நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இப்ப நான் சொன்ன மாரியப்பன் ஐயா அவர்கள் கூட. நம்ம குடும்பம், நம்ம சேனை தலைவர் குடும்பம் கூட நிறைய யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் வராங்க. அதனால பணம் ஒரு தடையே இல்லை. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்ல, வேற எந்த வேலை செய்யணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு தேவைப்படுறது 3 விஷயம் தான். ஒண்ணு நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, நீங்க உங்களை நம்பணும். 2வது நேரம், 3வது அர்ப்பணிப்பு. இது ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் ட்ரஸ்ட், டைம் அண்ட் டெடிகேஷன். சோ முதலாவது இந்த தன்னம்பிக்கை, ட்ரஸ்ட் பத்தி கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க, பேசலாமா? தன்னம்பிக்கைன்னு சொன்னா நம்ம யோசிக்க வேண்டிய மனிதர்கள் அப்துல் கலாம், பிடி உஷா, இவங்க மாதிரியான மனிதர்கள் பத்தி தான் யோசிக்கணும். நான் குறிப்பிட்ட இந்த மனிதர்கள் எல்லாருமே சாதாரண குடும்பத்துல பிறந்து சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான். ஆனா அவங்க கிட்ட இருந்த விஷயம் நம்பிக்கை. அதாவது அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை, அதுதான் அவங்க பேரும் ஆற்றலும் நினைச்சிருக்க காரணமா இருக்கு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 1000 பேர் எதிர்த்தாலும் நம்ம குறிக்கோள் சரியானதா இருந்தா வெற்றி உறுதியாகும். 2வது நேரம். நம்ம எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறோன்றதுலதான் நம்ம எதிர்காலம் இருக்கு. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்றாங்க, if you work hard for 5 years you can live without regret for the next 50 years. அதாவது என்ன அப்படின்னா, 5 ஆண்டுகள் கடினமாக உழைத்தால் அடுத்த 50 ஆண்டு நீ வருந்தாமல் வாழலாம். So UPSC ப்ரிப்பரேஷன்ல மோஸ்ட்லி எல்லாரும் சொல்ற விஷயம், எனக்கு டைம் இல்ல, படிக்க டைம் கிடைக்க மாட்டேது அப்படி இந்த மாதிரி காரணங்களை சொல்லி நம்ம ஏமாத்திக்காம கிடைக்கிற நேரத்துல சிறியதா இருந்தாலும் அதை தொடர்ந்து பண்ணணும்னா ஐஏஎஸ்ன்ற கனவு கண்டிப்பா நம்ம கையில. மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்புனா டெடிகேஷன். அதாவது நம்மை நம் கனவிடம் முழுமையாக சரணடைப்பதுதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு என்பது இயற்கையாக நம்மிடம் நமக்கே வர வேண்டிய விஷயம். மற்றவர்கள் சொல்றாங்க, மற்றவர்கள் செய்யறாங்க, அதை பார்த்து நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி செஞ்சு அதை ஓரிரு நாட்ல விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் அர்ப்பணிப்பே கிடையாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லணுமே தவிர அந்த இடையூறுகளை இடையூறுகளுக்காக நம் கனவை விட்டுவிடக்கூடாது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருப்பார், நீ உன் கடமையை சரியா செய்தா இந்த பிரபஞ்சமே நீ எதிர்பார்த்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு. எனவே வெற்றிக்கான விலை கடின உழைப்பும் அந்த வேலைக்கான முழு அர்ப்பணிப்பும் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாமல் உழைப்பதில் உள்ளது. முழு மனதுடன் நம்மை நாம் ஈடுபடுத்தும் போதுதான் அதை உணர முடியும்.
என் கனவை பற்றி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு வாய்ப்பளித்த நமது சேனை தலைவர் குடும்பத்திற்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உரையை முடிப்பதற்கு முன் இங்கிருந்து யாருக்காவது யூபிஎஸ்சி படிக்கணும், யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, அதோட பேட்டர்ன் என்ன, நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன் இல்ல காலேஜ் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட வந்து கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ.